தாரா பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். தாரை வழிபாடுகள் செய்யும்பொழுது நம்ம வாழ்க்கையில் சீக்கிரமாக வளம் பெறத்துக்கு உண்டான ஒரு வழிவகை செஞ்சு கொடுக்கும். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக. செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் உபாதையிலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கும் அதே சமயத்தில் கண் திருஷ்டியிலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கும் இது நமக்கு உதவி செய்யும். ஃபஸ்ட்டு மகாலட்சுமி வழிபாடு, அதுக்கப்புறம் விநாயகர் வழிபாடு. இந்த வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். அடுத்து பண முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சம்பத்து தாரை வழிபாடு. பண ரீதியான தடைகளை நிவர்த்தி பண்ணி கொடுக்கறதுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது கிருஷ்ணர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் தொடர்ந்து பண்ணுங்கள். வால்பேப்பராகவும் நீங்கள் ஃபோனில் வச்சுட்டு அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த வழிபாடுகள் செய்யும்பொழுது உங்களுக்கு பணம் தடையில்லாமல் வர்றதை கண்கூட பார்க்க முடியும். அடுத்து ஷேமதாரை, பூர்வ ஜென்ம கர்மாக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கர்மாக்களால் தான் நிறைய விஷயங்கள் நமக்கு ஈஸியாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கூட நிறைய தடையோடையே போயிட்டே இருக்குது. நமக்கு மட்டும் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைப்போம். நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய இந்த பூர்வ ஜென்ம கர்மங்கள் காரணமாக தான் போய்கிட்டு இருக்கு. இதை சரி பண்ணணும்னா சிவ வழிபாடும் நரசிம்மரோட வழிபாடும் தொடர்ந்து பண்ணுங்கள். கர்மாக்கள்லேருந்து உங்களை நீங்கள் விடுவிச்சுக்கலாம். சாதகதாரை அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய எந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் நமக்கு சாதகமாக மாற்றத்துக்கு உண்டான வழிவகை செய்ய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடவுள்கள் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது காஞ்சி பெரியவர் வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காமதேனுவோட வழிபாடு பண்ணுங்கள். இந்த 2 வழிபாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றி கொடுக்கறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும். வால்பேப்பர்லேயும் வச்சுக்கலாம், வீட்டில் படமாக வச்சு 2 விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப நல்ல பலன்களை கண்கூட நீங்கள் பார்க்கலாம். அடுத்து மித்திரதாரை வழிபாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த அனுமன் வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆண்டாளுடைய வழிபாடு பண்ணுங்கள். இந்த 2 வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணும்பொழுது உங்களுக்கான மாரல் சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். நம்ம தோல்வி அடைகிறோம் அப்படின்ற நினப்பு இருக்கும்பொழுது நமக்கு ஏதோ ஒரு கை நம்மளை காப்பாற்றுறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை பண்ணோம் இல்லையா, அதுதான் மாரல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான மித்திரதாரைகள் வழிபாடு செய்யும்பொழுது நமக்கு அந்த சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உத்திரம் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் அஸ்தம் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.